விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்கு சேகரிப்பானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களை அழைத்து வாக்குமூலம் அளித்துள்ளார். அதில் அவர் திருத்தணி எம்எல்ஏவாக இருப்பதாகவும் அவரது தந்தை வன்னியர்களுக்காகவே நலத்திட்டங்கள் செய்து வந்ததாகவும் கூறியுள்ளார். அதோடு அந்த தொகுதியில் வன்னியர் மட்டுமே எம்எல்ஏவாக வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருத்தணி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ நான் பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கேன். நான் வெளியால் யாரும் கிடையாது. நானும் வன்னியர் தான். நான் இந்த சொந்தக்காரர் தான். நானும் இந்த காங்கிரஸ் கிருஷ்ணசாமி இருக்காங்க, அவங்க இவங்க சம்பந்தி. அவர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். சாதாரண சொந்தம், ரொம்ப நெருங்கின சொந்தம். நாங்கள் திருத்தணியில தளபதி கே விநாயகம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மகளிர் கல்லூரி ஒன்று வச்சு நாங்கள் நடத்தினோம். எங்க அப்பா பேர் சண்முகம் ரெட்டியார்னு பேரு. அவரே வன்னியர் சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தணியில. திருத்தணில இருக்க சுற்றுப்பட்ட கிராமம் பூரா அமாவாசை கூட்டம்னா அவர்கிட்ட தான் உட்காருவாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுப்பாங்க. தளபதி கே விநாயகன்றது யாருன்னா கிருஷ்ணசாமி, நான் சொன்ன காங்கிரஸ் தலைவர், அவருடைய மாமனார் தான். அவர் திருத்தணி எம்எல்ஏவா இருந்தார். அவர் பேர்ல தான் எங்க அப்பா ஆரம்பிச்சு இப்போது எங்க தம்பி நடத்திட்டு ஒரு 30 ஏக்கர் நிலத்துல 2000 பசங்க மேல படிச்சுட்டு இருக்கோம். அது முழுக்க எங்க அப்பா தான் எழுதினார். உயிர் தான் எழுதியிருக்காருன்னா, உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பள்ளியும் சொந்தம் எழுதி உயிர் எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற வன்னியர் பூரா எங்க அப்பா எழுதுறது. ஆனா அவர் தான் ஏற்பட்டு அவர் தான் நிலத்தை வாங்கி வேற யாருக்கும் அது சம்பந்தம் கிடையாது. காரணம் என்னன்னா, படிப்பு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சு இன்னைக்கு திருத்தணி டவுன்லயே நாங்க நடத்திட்டு இருக்கோம். பெரிய அளவுல நடக்குது கல்லூரி. நீங்க திருத்தணி வந்தீங்கன்னா பார்க்கலாம். தளபதி கே விநாயகம் ஸ்கூலு பக்கத்திலேயே எங்க வீடு. அதே மாதிரி காலேஜும் நடக்குது. முழுக்க படிக்கிற இந்த வரலாறு இவங்களுக்குலாம் கூட நான் சொல்லலை. இப்பதான் முதல்ல நான் சொல்றேன். உங்ககிட்ட பேச மாட்டேன். நேற்று மீட்டிங்ல கூட நான் சொல்லலை. அந்த மாதிரி இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து சமுதாயத்துக்காக கொண்டு சேரவங்க நிறைய பேர். அந்த பின்புலத்துல தான் எனக்கு டிஎம்கே நான் உணர்வுபூர்வமா தளபதி மு.க. ஸ்டாலின் நான் எங்க ஊர்ல 15 வருஷம் முனிசிபல் சேர்மனா இருந்தேன். தொடர்ந்து ஜெயிச்சுக்கினே இருந்தேன். ஏடிஎம்கே ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது நான் தான் சேர்மன்.